அறிவியல் சுற்றுப்பயணமாக விமானத்தில் பறந்த ஏழை குழந்தைகள். ஏழை குழந்தைகளும் வாழ்க்கையில் உயரப் பறக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் விதமாக காப்பகங்களில் வசித்து வரும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சென்னை முதல் கோவை வரை விமானத்தில் பயணம் செய்தனர். எளிமையான பின்னணியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தனியார் அமைப்புகள் இணைந்து ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி என்ற திட்டத்தின் மூலம் சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் அழைத்து வந்து மகிழ்வித்தனர். விமானத்தில் பயணம் செய்வது பல குழந்தைகளுக்கு முதல் அனுபவமாக இருந்ததால் அவர்கள் பெரும் உற்சாகத்துடன் பயணித்தனர். கோவை வந்த பின்னர் குழந்தைகள் நகரில் உள்ள ஜிடி கார் அருங்காட்சியகம், வனக்கல்லூரி அருங்காட்சியகம் மற்றும் மண்டல அறிவியல் மையம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு அங்குள்ள பல்வேறு காட்சிகளை கண்டு மகிழ்ந்தனர். ஏழை மற்றும் பின்தங்கிய குழந்தைகளும் வாழ்க்கையில் உயரப் பறக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மேலும் குழந்தைகளின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் தங்களுக்கு பெரும் மனநிறைவை அளித்ததாகவும் அவர்கள் கூறினர். என் பேர் ஹர்ஷவர்தன். ஐ எம் பார்ட் ஆஃப் ரவுண்ட் டேபிள் இந்தியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா we brought about 25 children from சென்னையில் ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ் எல்லாம் வந்து we brought them to கோயம்புத்தூர் by flight as an experience for them to என்ன ஆமாங்க ஓகே கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஜிடி மியூசியம் கூட்டிட்டு போறாங்க. லஞ்ச் வாங்கி கொடுத்து திருப்பி ஃபிளைட்ல அனுப்பிச்சு வைக்கிறோம். ஸோ இது எதுக்கு பண்றோம்னா அவங்க வந்து இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸ்லாம் ஃபிளைட்ல போன வாய்ப்புக்கு இருக்காது. ஸோ இதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லி டேக்கன் இந்த டிசிஷன் எடுத்து நாங்கள் கூட்டு வந்திருக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள்ல இருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து 2 டேபிள் 2 சர்க்கிள், மெட்ராஸ் சர்க்கிள் ஆல்சோ சேர்ந்து 6 பேர் சேர்ந்து இது கூட்டிட்டு வந்திருக்கோங்க. அண்ட் we are going to take them to GD மியூசியம், லஞ்ச் வாங்கி கொடுத்து again we are going to send them in the flight today evening. ஜிடி மியூசியம் மட்டும் தான் போறீங்களா வேற எங்கேயாவது போறீங்களா? ஜிடி மியூசியம் போறோங்க, சயின்ஸ் மியூசியம் போறோம், கார் மியூசியம் போறோம். ஒரு 3-4 ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணிருக்கோங்க. இப்போ 11:15 காலையில ஃபிளைட்ல வந்திருக்காங்க. they'll be here through the day. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6:15 ஃபிளைட்டுக்கு we have to drop them in the airport. So 8:30 மணி ஃபிளைட்ல they are returning back to சென்னைங்க. இப்போ மொத்தம் 25 பேர் மட்டும் ஒரே வயசு தானே? ஒவ்வொரு டேபிள்ல இருந்தும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்க மாத்திரம் இல்லைங்க, இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள்ல ஒரே ஒரு ஹோம்ல இருந்து 25 பேரா இல்ல மல்டி? ஆமாங்க, ஒரே ஒரு ஹோம்ல இருந்து தாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். போன வருஷம் இதே மாதிரி பார்த்தோம்னா இங்க கோயம்புத்தூர்ல இருந்து we took children from சென்னை கூட்டிட்டு போனாங்க. சென்னையில வந்து மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் எங்களுக்கு இதே மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்க கூட்டிட்டு போய் பிளானட்டோரியம் இதெல்லாம் கூட்டிட்டு போய் they had fun. இப்போ வந்து திருப்பி அவங்க இந்த ரிட்டர்ன் இந்த வருஷம் அவங்க இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் மாதிரி மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் கூட சேர்ந்து ஆக்மி 133, பென்டா 101, சிபிஎல்சி 37 அண்ட் ஆக்மியோட எல்சி சேர்ந்து பண்றோங்க நாங்க.